ஃபோனுங்க இப்படி வருதுன்னா இப்படி எடுக்கலாம், இல்லை இன்னும் ஸ்டைலாக எடுக்கிறதுனா இப்படி எடுத்து இப்படி வைக்கலாம். ரஜினி ஹலோ அப்படி இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு வில்லன் எப்படிங்க இதுக்கு ஸ்டைல் பண்ணணும்? ஒரு வில்லன்னா என்ன, வசமா மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இப்போ அசோகன்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பாப்பா இனிமே நீ ஒன்றும் செய்ய முடியாது, இவ்வளோதான், அவனை அழிச்சிருங்க, இப்படி தான் பேசியிருந்தாங்க. ரஜினி தாங்க வில்லனாக இருக்கும் போதே ஸ்டைலு, அதில் ஒரு ரொமான்டிக்கு ஹாய் அப்படிங்க. இவங்க ஆத்தாளுக்கு தாவணி போட்டாலும் நல்லா தாண்டா இருக்கும்னு ரஜினி பேசுவாப்புல. ரஜினியோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்பா இது எப்படி இருக்கு. அது ஹீரோக்களுக்கு தான் பஞ்சு டயலாக் இருக்கும், ஆனால் ரஜினிகாந்த் வில்லனா நடிச்சா வில்லனுக்கே பஞ்சு டயலாக். அது இதுவரை எந்த வில்லனுமே அப்படி கொண்டு வந்தது இல்லையில. இப்போ சத்யராஜ் சொல்லுவாங்க தகடு தகடு தகடு, அதெல்லாம் 86 87. ரஜினி 76 77 வில்லனா இருக்கும் போதே பஞ்சு டயலாக்குங்க. ஊர்காவலனுக்கு அப்புறம் ரஜினி ஹேர் ஸ்டைல பார்த்துருக்கீங்களா? ஊர்காவலன், தர்மத்தின் தல், தர்மதுரை, மன்னன், பணக்காரன், மாப்பிள்ளை, குரு சிஷ்யன், இந்த சீசன் இருக்கு பாருங்க. ஊர்காவலன் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் 87 ரஜினி ஹேர் ஸ்டைலே மாறிடுங்க. சிறு சிறு சிறுவன் அப்படி பாட்டில் பாருங்களேன், செம்ம ஸ்டைலாக இருப்பாப்ல. மலையாள கரையோ அதில் ஒயிட் கலர் போட்டுட்டு அவ்வளோ ஸ்டைலாக இருப்பாப்ல. அண்ணனுக்கு ஜே, காளையனுக்கு ஜேன்னு வந்துட்டாங்க. எஸ்பி முத்துராமன், பஞ்சு அருணாச்சலம், ஏவிஎம் காம்பினேஷன், மசாலா படு மசாலா பட்டி தட்டி ஓடிச்சு. அதில் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு ஈக்குவலான டைலாக், பிறந்த ஊருக்கு பெருமை சேரு அப்படிங்கிறதெல்லாம் ரஜினியே சொன்னாராம். டைலாக்லாம் பயங்கரமாக இருக்கு, வாத்தியார் வேற சிஎம் இருக்காரு, நான் அவ்வளோ பெரிய ஆளான்னு அப்பதான் வந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் வைங்க தலைவா அப்படி. ஆனால் அவர் எம்ஜிஆர் பாணியை பின்பற்றல. எம்ஜிஆர் பாணியை பின்பற்றினவங்க ராமராஜன் மாதிரி ஆட்கள் தான். அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ஜிகு ஜிகு ட்ரெஸ் போடுறது. இப்போ பாருங்க, அவர் படத்தில் ராமராஜ் டான்ஸே ஆட மாட்டார், சிஜியில் அப்படி டிங் 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 போயிட்டு வருவார். இந்த பாட்டு வருவேன், நேத்து ஒருத்தரை பார்த்தேன் டிம் 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 டிம், இவர் அப்படியே மாறுவார், நின்றுட்டே இருப்பார் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு. கொஞ்சம் கதாநாயகி அங்கிட்டு ஆடூர் பார்த்துட்டு இருப்பார், பார்த்து அதை கேட்டு அப்படிங்கிற கவனிச்சிங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட மார்க்கெட்டை சரியா அந்த சென்டிமெண்ட், லேடி சென்டிமெண்ட், ரஜினியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ரஜினியோட நடிப்பு திறமை, ரஜினிக்கு இருக்கக்கூடிய மாஸ், ரஜினிக்கான பஞ்ச் டயலாக், இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி கரெக்டா தந்த இயக்குனர்னா எனக்கு தெரிஞ்சு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஜீவா டுடே ஜீவசகாப்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். சினிமா பற்றி நம்ம பேசினாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களே இமிடேட் பண்ணுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இல்லை, அது அவங்க மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு, அந்த படம் நம்ம மீது ஏற்படுத்திய தாக்கத்தில் இயல்பாக அப்படி வரும், அவ்வளோதான். இப்போ இன்றைய தினத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். ஒரு ரஜினி ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போ ரஜினி அப்படின்ற பேரை கேட்டவுடனே உங்கள் நினைவுக்கு வருவது என்ன? ரஜினி அப்படிங்கிற பேரை கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சுறுசுறுப்பு தாங்க. அப்படி ஒரு இன்னைக்கு வரையும் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் 74 வயசு 73 வயசில் ஒருத்தர் மேடையில் ஏற சொன்னால் ரஜினி ஏறுறதை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு 20 வயசு பையன் கூட அவ்வளோ ஸ்பீடாக ஏற முடியாது, ஒரு மாதிரி இப்படி ஏறுவாப்புல கட்ட கட்ட கட்டக்குன்னு. அதனாலேயே கேமரா வந்து ரஜினி மேடை ஏறுறதை மட்டும் காமிப்பாங்க. பொதுவாக நடிகர்கள் பேரை அறிவிச்சுட்டு அடுத்து அவங்க அங்கேருந்து அந்த சீட்லேருந்து எந்திரிச்சு வரதை காமிச்சிட்டு ஏறுறதை மேக்ஸிமம் தவிர்த்துருவாங்க. நடக்கும்போது தடுமாறலாம், 60-65 வயசு நடிகர்களாக இருப்பாங்க. ஆனால் ரஜினி ஏறுறதை மட்டும் காமிப்பாங்க. போட்டு பாட்டு, பாட்ஷா பாட்டு, தேவா பீட்டோட போட்டிங்கன்னா அப்படி பொருத்தமாக இருக்கும். நான் ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு வர தெரிஞ்சு வந்த திரைப்படங்கள் இந்த அண்ணாமலை, பாண்டியன்லாம், அதெல்லாம் கூட நான் தேட்டரில் தேட்டர் தெரியும், பட் தேட்டரில் பார்த்த நினைவில்லை, டிவியில் தான் பார்த்துருக்கேன் அந்த அண்ணாமலை இதெல்லாம். வீரா நான் நாகர்கோவில் லட்சுமி தேட்டரில் பார்த்தேன் செகண்ட் ஷோ. எனக்கு அப்போ தான் முத அந்த ரஜினியை அந்த எழுதுவாங்க சூப்பர் ஸ்டாருங்கிறது அந்த தேவாவோட மியூசிக்கில், ஹே அந்த டெர்மினேட்டர் மியூசிக்கில் அது வரும் பாருங்க. அது வந்து அவ்வளவு ஒரு அலாதியை தரும் அந்த சின்ன பையனுக்கு. ஒரு 8 வயது குழந்தைக்கு வந்து ரஜினியை அந்த நேம் போட்டாலே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுவது வந்து ரஜினிக்கு மட்டும்தான். அதுக்கு இந்த டெக்னாலஜி சிஜி ஒர்க்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம், மியூசிக் பேக்ரவுண்ட்லாம். அதுக்கு முன்னாடி வரையும் எந்த ஒரு கதாநாயகனுக்கும் வந்து அப்படி நேம் போடுறப்பே கிளர்ச்சி வந்து வந்ததே இல்லை, அது ரஜினிக்கு தான். அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கஜேந்திராலாம் விஜயகாந்துக்கு வந்து ரஜினி மாதிரியே போடுவாங்க, விஜயகாந்த் அப்படி மலை உடஞ்சி வர்ற மாதிரி ஜிஜ் கஜா வர்றாண்டான்னு போடுவாங்க. அது எல்லாமே ரஜினிக்கு பிறகு தான். ரஜினிக்கு தான் அந்த டைட்டில் கார்டுலேருந்தே ரசிகர் வந்து ஃபயர் ஆகிறது ரஜினிக்கு தான். இப்போ ரஜினின்னு சொன்ன உடனே அடுத்தது கமல் அப்படின்ற முரண் வந்து அங்கே இருக்கும். ரஜினி, கமல், விஜய், அஜித், இப்படி தான் இருக்குது தமிழ் சினிமா. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? ரஜினிக்கும் கமலுக்கும் ஆரம்ப கட்டத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். முதல்ல ரஜினி கமல் கிடையாது, கமல் ரஜினி தான். ஏன்னா கமல் தான் ஹீரோ, ரஜினி வந்து வில்லன் கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட 11 படங்கள் நடிச்சிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அதில் ரஜினி கமல் தான் ஹீரோ, ரஜினி வந்து வில்லனாக தான் இருப்பார். வில்லனாக இருப்பார், குணச்சித்திர நடிகர் அந்த மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அப்போ வந்து வெள்ளையாக இருக்கிறவர் தானே ஹீரோ, கருப்பாக இருக்கிறவனை வந்து ஒரு வில்லனாக பார்க்குறது தானே பழக்கம். அதனால் ரஜினியோட முகம் வாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அடியாள் மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க யோசித்திருப்பாங்க.
ஆனால் கருப்பா இருக்கான், கருப்பா இருக்கான், கருப்பாக இருக்காரு, பரட்டத்தலை அப்படின்னு அதைத்தான் சந்திரமுகியில் வடிவேலு சொல்லுவாப்புல. இதுவும் பரட்டை தான், நாங்களும் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு வடிவேலு சொல்லுவாப்புல. அது வீட்டில் பரட்டைங்கிறதையே ஒரு அடையாளமாக்கினாப்லையே 16 வயது நிலையில். அதில் ஒரு கொடூர வில்லன் ரஜினிகாந்த். ஆனால் அதை வந்து அளப்பிருப்பார்ப்பில்ல. அதை ஒரு சீன்லலாம் ஸ்ரீதேவி தாவணியை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஆத்தாளுக்கு தாவணி போட்டாலும் நல்லா தாண்டா இருக்குன்னு ரஜினி பேசுவாப்புல. ரஜினியோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்பா 16 வயது இல்லை நிறைய யோசிப்பா. ரஜினி இல்லாமல் 16 வயது நிலை இல்லை. முக்கியமான கேரக்டர் ஸ்ரீதேவி, கமல், டாக்டர். அதை தாண்டி இந்த ரஜினிங்கிற ஒரு கேரக்டர் தான் படத்தை வந்து உயிரோட்டமாக கொண்டு போய் வைக்கிறது. இது எப்படி இருக்கு அது கடைசியில் கமல் சொல்லுவாப்புல. நல்லா கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோக்களுக்கு தான் பஞ்சு டைலாக் இருக்கும். ஆனால் ரஜினிகாந்த் வில்லனாக நடித்தா வில்லனுக்கே பஞ்சு டைலாக். அது இதுவரை எந்த வில்லனுமே அப்படி கொண்டு வந்தது இல்லையில. இப்போ சத்யராஜ் சொல்லுவாங்க தகடு தகடு தகடு, அதெல்லாம் 86 87 விக்ரமில். ரஜினி 76 77 வில்லனாக இருக்கும் போதே பஞ்சு டைலாக்குங்க. இது எப்படி இருக்கு அப்படிங்கிற இது இருக்கு பார்த்தீங்களா, ஐகான் டைலாக் அது. ஆமா, அதே தானே வீரா படத்தில் திருப்பி சொன்னாரு, ஹவுஸ் இட் சூப்பர். அது வந்து இது எப்படி இருக்கத்தானே இங்கிலீஷில் ஒரு 10-12 வருஷம் கழிச்சு அதே மாதிரி நடிச்சு காமிச்சாரு ரஜினி. அது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் ரஜினி இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை கூட ரஜினி வந்து அந்த ஒரு தன்னுடைய புதுமையை வந்து காமிச்சாருங்க. அது வந்து பெரிய விஷயம். ஒரு ஃபோனுங்க இப்படி வருதுன்னா இப்படி எடுக்கலாம், இல்லை இன்னும் ஸ்டைலாக எடுக்கிறதுனா இப்படி எடுத்து இப்படி வைக்கலாம். ரஜினி ஹலோ அப்படி இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு வில்லன் எப்படிங்க இதுக்கு ஸ்டைல் பண்ணணும்? ஒரு வில்லன்னா என்ன, வசமா மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறது, இல்லைடா தனியா வந்து மாட்டிக்கிட்டியா, இந்த மாதிரி தானே வில்லன்களோட டயலாகே. என்ன அதுக்கு முன்னாடி இப்போ அசோகன்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பாப்பா இனிமே நீ ஒன்றும் செய்ய முடியாது, இவ்வளோதான். ஒரு கொடூரமான விஷயத்த அப்போ அவங்களும் வித்தியாசமான பாடி லாங்குவேஜில் அசோகன், நம்பியார், அவனை அழிச்சிருங்க, இப்படி தான் பேசியிருந்தாங்க. ரஜினி தாங்க வில்லனாக இருக்கும் போதே ஸ்டைலு, அதில் ஒரு ரொமான்டிக்கு ஹாய் அப்படிங்க. ரஜினி ஹாய்ன்னு அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா, ஹாய் அப்படின்னு. எல்லாத்தையுமே ஒரு இதாக பண்ணுவார். இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகி அவருக்கு பஞ்சு டைலாக்கு ஸ்டைல் வர்றது இதெல்லாம் வேற. வில்லனா எல்லாரும் அவரை ஒதுக்கி தள்ளும் போதே. கமலுக்கு கார் கொடுப்பாங்களாம், ரஜினிக்கு கார் கூட கொடுக்க மாட்டாங்களாம். கார் கூட கொடுக்க மாட்டாங்களாங்க, உனக்கு தனியாக ஒரு கார் தரணுமா அப்படின்னு. கமலுக்கு தந்துடுவாங்களா, ஸ்ரீதேவி இவங்களுக்குலாம் ஜூஸு சார் 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 பேக்கெட் அப்படி. ரஜினி அப்படி ஓரமாக நிற்பாரான். கமல் தான் கூப்பிட்டு உட்கார வைப்பாரான், காரில் கூட்டி போகிறதெல்லாம் ரஜினி ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த படம் நினைத்தாலே இன்றைக்கும் கமல் தான் ஹீரோயின் சப்ஜெக்ட் அது இத்தனைக்கும். அதில் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு காமெடியன், அதில் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பார் பாருங்க. அவருக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பார் பாருங்க, பல்லாக்கில் ஏறு பல்லாக்கை தூக்காதே. பாட்டு செம்ம பாட்டு இல்லைங்க. அந்த பாட்டை கூட தனுஷ் திருப்பி ரீமேக் பண்ணார். ரஜினிக்கு ஒரு டான்ஸ் வச்சுருப்பாப்புல, இப்படி போயிட்டு இப்படி வர்றது நிற்கிறதெல்லாம் அது செம்மையான இது. கமலஹாசன் ஹீரோங்க, கமலஹாசன் படம் அது. ஆனால் ரஜினி தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாப்புல நினைத்தாலே இன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் கமலே சொன்னாப்லையாம, ரஜினி நீ கொஞ்சம் தனியாகவே போயிரு, நீ தனியாக நடி, உனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு படி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நினைத்தாலே இன்னைக்கும்னா அந்த சிகரெட்டை தூக்கி போடுறது எல்லாமே ஸ்டைலாக இருக்குமே. நினைத்தாலே இன்னைக்குல ரஜினி யாரும் ஒரு காமெடியன் மாதிரி சொல்ல முடியாது. அவர் தான் படத்தை நகர்த்துவார். வில்லனாக இருந்தாலும் காமெடியனாக இருந்தாலும் குணச்சித் அவரு ஒரு ஆங்கிளில் ரஜினிகாந்தோடைய ரோல் என்னது, கதவை திறக்கிறது தானே. கதவை திறந்துட்டு ஒரு 40 வயதுக்குரிய, அப்போ வயசு 25, ரஜினிகாந்த் வயசு 25, ஆனால் பார்க்க 44 வயசு ஆள் மாதிரி இருப்பார். அப்படி ஒரு மாதிரி பரதேசி மாதிரி அப்படின்னு அப்படி என்ட்ரி ஆனவர். அதுக்கப்புறம் 25 வயசு கழிச்சு பார்த்தா அவருக்கு வயசு 30 வயசு ஆளாக இருப்பார். இப்போ ஊர்காவலன் பாருங்க, ஊர்காவலன் படம் வரும்போது அவருக்கு 40 வயசு கிட்ட இருக்கும், 38 39 இருக்கும். ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் மாற்றிடுவார். இப்போ நல்லவனுக்கு நல்லவன், போக்கிரி ராஜா, தனிக்காட்டு ராஜாவில் பாருங்கள், ரஜினி ஹேர் ஸ்டைல் இந்த ஒரு மாதிரி இருக்கும், இந்த சைடு கொஞ்சம் ஏறி இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஊர்காவலனுக்கு அப்புறம் ரஜினி ஹேர் ஸ்டைலை பார்த்துருக்கீங்களா? ஊர்காவலன், தர்மத்தின் தல், தர்மதுரை, மன்னன், பணக்காரன், மாப்பிள்ளை, குரு சிஷ்யன், இந்த சீசன் இருக்கு பாருங்க. ஊர்காவலன் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 87 ரஜினி ஹேர் ஸ்டைலே மாறிடுங்க. சிறு சிறு சிறுவன் அப்படி பாட்டில் பாருங்களேன், செம்ம ஸ்டைலாக இருப்பாப்புல. மலையாள கரையோரம் அதில் ஒயிட் கலர் போட்டுட்டு அவ்வளோ ஸ்டைலாக இருப்பாப்புல. இப்போ நம்ம பேசும்போது ரஜினியுடைய திரைப்படங்களை வந்து காலகட்டமாக பிரிச்சிங்க, அந்த பார்வையாளர்களுக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதான் 75லேருந்து 77 வரையும் கமலோட இருந்த காலகட்டம். 78 to 80 வந்து குணச்சித்திர நடிகர், கிளாசிக் ஹீரோ, அதாவது கமர்ஷியல் ஹீரோ கிடையாது. 6லேருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல்,
முள்ளும் மலரும், பைரவி, இந்த மாதிரியான கேரக்டர், நண்டூருது நரியூருது, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சோகமான விரக்தியான கேரக்டர். இப்போ 6லிருந்து 60 வரையெல்லாம் ஒரு ஒரு பொறுப்பான அண்ணன் அம்மா அப்பாவை இழந்துட்டு தான் தம்பியில் கரை சேர்க்க கஷ்டப்படுறது தானே. அதெல்லாம் நடிப்பாக அதில் ஒரு காதலை இழந்துருவார், மனிதர்கள் செய்கிற துரோகம், கடைசி வரையும் கூட வர நட்பு, தம்பி தங்கச்சிகளோட சுயநலம், இவ்வளோ அழகாக அந்த படத்தை அந்தோ பரிதாபம் அப்படி தான் படம் ஆரம்பிக்கும். நான் மாதிரியான நடிகர் அவர், அபாரமான நடிகர். அப்போல்லாம் அவர் வயசு 55-60 வயசு கேரக்டர் நடித்தார். ஆனால் வயசு அப்போ 26 தான். சிவாஜியை சொல்லுவாங்க கௌரவம் படத்தில் வந்து அவருக்கு வயசே 34 அவ்வளோதான் இருக்கும் கௌரவம் படத்தில் நடிக்கும் போது. ஆனால் சிவாஜி வந்து இப்படி நீயும் நானும் எப்பா 65 வயசு ஆள் மாதிரி நடிக்கிறாருன்னு. சிவாஜியும் அப்படி தான் 27 வயசில் 67 வயசு மாதிரி நடிச்சிட்டாரு. 6லிருந்து 60 வரையெல்லாம் அப்போ தான் இது பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் மகேந்திரன் ரஜினி நான் மாதிரியான ஒரு பேருங்கிறேன். ஜானி, முள்ளு மலரும், இதெல்லாம் மகேந்திரன் வந்து இப்படி ஒரு இந்த காளி கேரக்டருக்கு ரஜினி விட்டால் வேறு யாரையினாலும் நினைச்சே பார்க்க முடியலன்ட்டார். ஜானிலாம் நல்ல ரஜினி வந்து 2 ரஜினியுமே கிளப்பியிருப்பாங்க, 2 டபுள் ஆக்ட். ஒரு ரஜினி வந்து ஒரு மாதிரி வாழ்க்கையை சந்தேகப்படுவான், யார் மீது நம்பிக்கை வைக்க மாட்டான். இன்னொரு ரஜினிக்கு வந்து வாழ்க்கையில் உறவுகளை தேடி செல்லக்கூடிய கேரக்டர். ஒரு அற்புதமான நாவல் ஜானிலாம். அதெல்லாம் ரஜினியை தவிர்த்து வேறு யாருமே யோசித்தே பார்க்க முடியாது. பேருமாட்ட படம் வந்து ஜானி. அது ஒரு கேரக்டர் ரஜினி வந்துகிட்டே இருக்கும்போது தாங்க ரஜினி வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அண்ணனுக்கு ஜே, காளையனுக்கு ஜேன்னு வந்துட்டாங்க. எஸ்பி முத்துராமன், பஞ்சு அருணாச்சலம், ஏவிஎம் காம்பினேஷனு மசாலா படு மசாலா பட்டி தட்டியும் ஓடிச்சு. அதில் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு ஈக்குவலான டைலாக், பிறந்த ஊருக்கு பெருமை சேரு அப்படிங்கிறதெல்லாம் ரஜினியே சொன்னாராம். டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குது, வாத்தியார் வேறு சிஎம்மாக இருக்கார், நான் அவ்வளோ பெரிய ஆளான்னு அப்போ தான் வந்துகிட்டு இருக்கேன், அதெல்லாம் வைங்க தலைவா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அதெல்லாம் பிற்காலத்தில் ரஜினிக்கான உயரம் வரும்போது அந்த பாடல்கள்லாம் அவருக்கு பெருமை சேர்த்துருச்சு. ரஜினியான இது இப்போ ரஜினி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான உறவு எப்படின்னா இருந்தது? வெளியில பேசும்போது பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பேசும்போதே அந்த பாடல் வரிகள்லாம் மாற்ற சொன்னதா ஒரு தகவல் வருது. இப்போ அவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்க, சினிமாவை அவங்க எப்படி இது பண்ணாங்க? எம்ஜிஆர் ரசிகர் கிடையாது ரஜினி. ரஜினி அடிப்படையில் சிவாஜி ரசிகர், வெறித்தனமான சிவாஜி ரசிகர். ரஜினி அழுகிற சீன் சிவாஜி மாதிரியா இருக்கும். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது படிக்காதவங்களெல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தா தானே தெரியும்னு தம்பி சொல்லிடுவான். உடனே ரஜினி எஸ் எஸ் அப்படின்ட்டு இந்த கண்ணை உருட்டுவாப்பில், அது அப்படி மேலே பார்த்துட்டு, அது கிட்டத்தட்ட சிவாஜியோட ஸ்டைல் தான். அப்புறம் சிவாஜி மேக்ஸிமம் இந்த உள்ள பனியன் போடாத மாதிரி ஒரு சட்டை இது பண்ணுற கல்ச்சரில், ரஜினி மேக்ஸிமம் வந்து இந்த செஸ்ட் வரையும் காமிக்கிற மாதிரி ட்ரெஸ் நிறைய போடுவாப்பில். அந்த காலகட்டம் தனிக்காட்டு ராஜா, போக்கிரி ராஜாலாம் பாருங்கள், ட்ரெஸ் இப்படி போட்டு போடும், செஸ்ட்டு தெரியும் ரஜினிக்கு. அதெல்லாம் வந்து ரஜினிகிட்ட வந்து சிவாஜியோட பாதிப்பு நிறையா இருக்கும். பல பேர் அதை உடனே ரஜினினாலே எம்ஜிஆருங்குவாங்க. எம்ஜிஆருடைய எந்த சாயலுமே ரஜினிகிட்ட இருக்காது. எம்ஜிஆர் ரொம்ப நல்லவராக வருவார், பெண்களை மதிப்பார், அம்மாவை மதிப்பார். இது ஒரு பேசிக் இலக்கணம் இருக்கும். அதை மீறி எம்ஜிஆர் படங்கள் இருக்காது. ரஜினி அப்படி இல்லையா, தண்ணடி பாப்பில் திறந்தான் கடைய அப்படின்னு பாடுவார். தனிக்காட்டு ராஜாலெல்லாம் தண்ணியை போட்டு பாடுவார். இத்தோடம் வந்து 4 நான் தாண்டா இப்போ தேவதாஸ், இத்தோட இப்போ 4 கிளாஸ்லாம் ஆடுவார். குடிச்சிட்டு பாடுறது அதெல்லாம் நிறைய பண்ணுவார். சிகரெட்டை ஸ்டைலாக போடுறது, அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ. ஆமாம், குடிச்சிட்டு தானே போடுவார். அதெல்லாம் ரஜினி வந்து எம்ஜிஆருக்கு மாதிரி கிடையாது. ஆனால் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அப்படியே ரஜினிக்கு வந்துட்டாங்க. எம்ஜிஆருடைய ரசிகர்கள், அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் ரஜினிக்கு தான் வந்துச்சு. ஆனால் அவர் எம்ஜிஆர் பாணியை பின்பற்றலை. எம்ஜிஆர் பாணியை பின்பற்றினவங்க ராமராஜன் மாதிரி ஆட்கள் தான். அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ஜிகு ஜிகு ட்ரெஸ்ஸு போடுறது, லேடிஸ் ஆட விட்டு, சரோஜா தேவி ஆட விட்டு எம்ஜிஆர் ரசிக்கிற மாதிரி. இப்போ பாருங்க, அவருடைய படத்தில் ராமராஜ் டான்ஸே ஆட மாட்டார். சிஜியில் அப்படி டிங் 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 போயிட்டு வருவார் செட்டிங்கில். இந்த பாட்டு வருவேன், நேற்று ஒருத்தரை பார்த்தேன் டிம் 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 டிம். இவர் அப்படியே மாறுவார், நின்றுட்டே இருப்பார் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு. கொஞ்சம் கதாநாயகி அங்கிட்டு ஆடவர் பார்த்துட்டு இருப்பார், பார்த்து அதை கேட்டு அப்படிங்கிற கவனிச்சிங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் பாணி தான். ஆனால் எம்ஜிஆருக்கு அது ஜெயிச்சிருச்சு. எம்ஜிஆர் மாதிரியே பண்ண ராமராஜை ஜெயிக்க முடியல. ஓரளவுக்கு அவரும் ரசிகர்கள் வச்சுருந்தார், எம்ஜிஆர் அளவுக்கு போக முடியல. ஆனால் ரஜினி எம்ஜிஆர் பாணியிலேருந்து விலகிய ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ஆனார். அதனால் எம்ஜிஆர் அப்படியே ரஜினின்னு சொல்ல முடியாது. ரஜினியோட ஸ்டைலுங்கிறது வேற. இந்த சும்மா நடிப்புன்னு பார்த்தா அவர் சிவாஜியோட வாரிசு தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் சூப்பர் ஸ்டாராக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த நியாயம் இருக்குது, அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். 25 வயசில் அவர் என்ன சுறுசுறுப்போடு இருந்தோரோ அதே சுறுசுறுப்பு இருக்குது. உடல் கொஞ்சம் வயோதிகம், அந்த ஸ்பீடு இதெல்லாம் குறைந்தாலுமே
அவரிடம் இன்னும் வந்து அந்த ஒரு சுறுசுறுப்பு, அவருக்கு வந்து அந்த வைரமுத்துல தான் மின்னல் போல நீ நடந்து வந்தால் அப்படிங்கிற இருக்குல்ல, அது உண்மையிலே மின்னல் போல தான் நடக்கிறார் அவர். அந்த 75 அந்த கேட்டை திறந்தப்ப இருந்தப்ப கூட ஒரு சோர்வு இருந்தது, அதுக்கப்புறம் உற்சாகம் மட்டும்தானே அவருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கடினமான உழைப்புங்க. 82லேயோ 83லேயோ அதுவும் 25 படம் நடிச்சதா சொல்கிறாங்க, சரியா தெரியல. 82 83 தொடர்ச்சியாக படம். இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இரவு தூக்கம்லாம் இருக்காதுவாங்க. அதனாலேயே மனநிலை பாதிக்கப்பட்டார் ரஜினிகாந்த்லாம் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆனாருலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்செட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வயசில் உழைத்த உழைப்புங்க, அதனுடைய பலன் தான். அதுக்கப்புறம் 90களுக்கு அப்புறம் அவர் அது நடிக்கலையே, வருஷத்துக்கு ஒன்று தானே. அண்ணாமலை, பாண்டியன், வீரா, முத்து, பாட்சா, அருணாச்சலம்க்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் படையப்பா. படையப்பாக்கு அப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தான் 99லேருந்து 2002 தான் பாபா. அதுக்கப்புறம் 2005 தான் சந்திரமுகி. அதுக்கப்புறம் 2007 தான் சிவாஜி. அதுக்கப்புறம் 2010 தான் எந்திரன். அதுக்கப்புறம் எந்திரனுக்கு அப்புறம்லாம் கேப் விட்டு தானே அவர் நடித்தார். இந்த லிங்கா குசேலன்லாம் அப்படியே, லிங்கா குசேலன்லாம் அவர் அது கொஞ்சம் ஒரு மாதிரி அவருக்கு பின்னடைவாக போயிடுச்சு. அவர் எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெறலை. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், ரஜினிக்கான பேர்னா என்ன கேட்டால் கேஎஸ் ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, ஈவன் சுந்தர்சி, இது ஒரு சரியான ரஜினியோட கமர்ஷியலாக அப்படியே பயன்படுத்தின இயக்குநர்கள் இவங்க தாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் அவுடேட் ஆகிருக்கலாம், எடுபடாமல் பொருள் ட்ரெண்டுக்கு இவங்க இதாக இருக்கலாம். இப்போ கார்த்தி சுப்புராஜ் கூட ரஜினி ரசிகர் தான், ரஜினியோட இயக்குனர்னு அவரே சொல்ல மாட்டார். அவர் ரஜினி பக்கத்துலனா தலைவா 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 அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. அதனால் ரஜினி ரொம்ப அணுவாக செதுக்குவார். இப்போ கார்த்திக் சுப்புராஜ் படத்தை ரஜினி ரசிகர்கள் ரொம்ப விரும்ப முடியும். ஏன்னா ரஜினியை எப்படிலாம் ரசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிலாம் அவர் ரசித்து அந்த படத்தை எடுத்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட மார்க்கெட்டை சரியாக அந்த சென்டிமெண்ட்டு, லேடி சென்டிமெண்ட்டு, ரஜினியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ரஜினியோட நடிப்பு திறமை, ரஜினிக்கு இருக்கக்கூடிய மாஸ், ரஜினிக்கான பஞ்ச் டயலாக், இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி கரெக்டாக தந்த இயக்குனர்னால் எனக்கு தெரிஞ்சு கேஎஸ் ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, இவங்கள தான் சொல்ல முடியும். கரெக்டாக ரஜினியை வந்து ஒரு ஹீரோயிசமாக அப்படி வெளிப்படுத்துனாங்க. பாட்ஷாலாம் என்ன மாதிரியான படம், இன்றைக்கி வரையும் அப்படி ஒரு படம் வந்து அடுத்து எடுக்கவே முடியல. சரத்குமார்லாம் ட்ரை பண்ணார் சத்ரபதின்னு, வர முடியலையே. விஜய் கூட பகவதி பாட்ஷா மாதிரி தான் ட்ரை பண்ணாப்புல, இன்ட்ரோலுக்கு அப்புறம் வேறு, இன்ட்ரோலுக்கு அப்புறம் வேறுன்னு. அஜித் கூட பாட்ஷா மாதிரியே ஜனான்னு ஒரு படம் ட்ரை பண்ணார், தொடக்கூட முடியலையே. கஜேந்திரான்னு விஜயகாந்த் ட்ரை பண்ணார், அப்படியே பாட்ஷா மாதிரி. இங்கே மும்பை மாதிரி, அங்கே ஆந்திரா கஜா, ஆந்திராவில் கஜான்னு சொல்கிறாங்க, கஜா வர்றாண்டா அப்படின்னு அவர் அதே மாதிரி கருப்பு கலர் போட்டு அப்படி கொடாரி வச்சுலாம் நடந்து வருவார், கஜா அப்படின்ட்டு இப்படிங்குவார். அந்த மாதிரி எல்லாம் நடந்து வந்தார். ஆனால் அது எடுபடல. அதனால் பாட்ஷா தான். ஸோ அப்படிப்பட்ட டேரக்டர்ஸ் வந்து அவங்க தான் ரஜினிக்கு. ரஜினி அவர்கள் குறித்து ஒரு நல்ல உரையாடல், பார்வையாளர்கள் பார்த்துட்டு அவருடைய கருத்தையும் பதிவிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரங்கத்தில் வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.